இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபிளாஷ் லைட் ஆன், ஆஃப் பண்ற ஆப் வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம ஆன், ஆஃப் பண்றதுக்கு வந்து எம்ஐடி ஆப்னேட்டர் வந்து எந்த ஒரு டூலும் இல்ல. ஸோ நம்ம ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கிற ஒரு டூல நம்ம எடுத்து இந்த எம்ஐடி ஆப்னேட்டர்ல இம்போர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். இதுக்கு பேரு எக்ஸ்டென்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணி இந்த ஆப்ப கிரியேட் பண்ணி பார்ப்போம். இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த இமேஜ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிளாஷ் லைட்டுங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு ஐகான் வச்சுருக்கோம். அந்த ஃபிளாஷ் லைட்டை ஓப்பன் பண்ணோம்னா இதுக்குள்ள ஓகே அப்லோட் ஆயிருச்சு. இப்போ அப்லோட் ஆனதுனால நமக்கு வந்து செட் ஆயிருச்சு. இப்போ இது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்கள் இதில் ஆப்பை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஐகான் வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு பட்டன் வைக்க போகிறோம். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து லைட் ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பட்டன் தேவைப்படும். ஸோ அந்த பட்டனை வந்து எடுக்கணும். அதுக்கு உங்களுக்கு உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த இருக்குல்ல, இதில் வந்து அந்த பட்டனை மட்டும் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே ஒரு போட்டுக்கோங்க. பட்டன் வந்து நமக்கு வந்து ஃபுல் பேஸையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து ஹைட்டையும் வித்தையும் வந்து கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்குவோம். இப்போ வந்து இங்கே உங்கள் ரைட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்து வித்தில் வந்து நீங்கள் ஃபுல் பேரண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட்லேயும் ஃபுல் பேரண்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சரி, நான் ரெண்டுத்தையும் மாற்றி சொல்லிட்டேன். ஸோ ஹைட் அண்ட் வித் ஃபுல் பேரண்ட் கொடுத்துருங்க. கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனை கவர் பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ வந்து இந்த பட்டன் டெக்ஸ்ட் பட்டன் ஒன்றுன்னு இருக்குல்ல, அது நமக்கு வந்து தேவையில்லை. அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் ஃபார் பட்டன் ஒன்றுன்னு அந்த இருக்குல்ல, இதை கிளியர் பண்ணி விட்டுரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த இது நமக்கு வந்து இருக்காது. ஸோ இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணுறது வைக்கிறோம், அது ஓகே. ஆனால் நம்ம எப்போ கிளிக் பண்ணுற ஆன் ஆகுது ஆஃப் ஆகுறது தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு இமேஜ் மூலயமா இந்த பட்டனை வந்து ஒரு இமேஜில் கவர் பண்ணுவோம். ஸோ வந்து கீழே வந்து ரைட்லேயே வந்தீங்கன்னா ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸில் கீழே வந்தீங்கன்னா இமேஜ்னு இருக்கும். இந்த இமேஜில் நன்னுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ வந்து
ஆஃப்ங்கிற ஒரு இமேஜை வந்து கொடுத்து ஓகே கொடுக்கணும். இங்கே நமக்கு வந்து இமேஜ் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஆணுக்கும் ஒரு இந்த ஆப்புக்குரிய கோடிங் பேஜ் போவோம். அதாவது பிளாக்ஸுக்குள்ளே போவோம். நீங்கள் வந்து பிளாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆன் ஆகணும், ஆஃப் ஆகணும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இதுக்கு இப்போ பார்த்துக்கோங்க. இந்த ஸ்மால் அண்ட் கேப்ஸ்
அந்த லெட்டர நம்ம வந்து கேப்ஸ்ல தான் குடுத்துருந்தோம் ஆஃப்ங்கிற இது வந்து. ஸோ, அதனால நான் இப்படி ப்ளேஸ் பண்றேன். இப்போ வந்து நமக்கு வந்து பட்டன்குள்ள போய்க்கலாம். எல்ஸ் கோடிங் முடிச்சுட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோடிங்கில எதுவும் எரர் வார்னிங் இருந்துச்சுன்னா, இங்கக்குள்ள காமிச்சிரும். ஓகே. ஓவராலா ஒரு தடவ
நம்ம வந்து பிளாக் எப்படி செட் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் பட்டனை கிளிக் பண்ணும்போது இமேஜ் சேஞ்ச் ஆகி அது ஆஃப்ங்கிற இமேஜ் வரும். திருப்பி நீங்கள் கிளிக் பண்ணும்போது பட்டனோட இமேஜ் ஆனுங்கிற சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா? அதுக்குரிய இது. அப்படி பட்டனில் ஆனுங்கிற சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகணும். அதனால அந்த ஃப்ளாஷ் லைட்டுக்குரிய அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இதுக்குள்ள கால் பண்ணியிருக்கோம். கால் வந்து ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணுன்றதுக்காக. இதான் எம்ஐடி கம்பேனியன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஸ்கேன் QR கோடை கொடுத்துக்கோங்க. அவ்வளோ கொடுத்துங்க. ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் போயிடும். டவுன்லோட் ஆகுது உங்கள் ஆப். இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஸ்கேன். ஓப்பன். இப்போ இதான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப். இப்போ வந்து இங்கே ஆஃபில் இருக்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆன் ஆயிரும். அலோ கொடுத்துட்டிங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. இது ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாஷ் லைட் ஆஃப் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஆப்புக்குரிய லோகோ நம்ம செட் பண்ணும்போது அங்கே விசிபிள் ஆகலை, இங்கே விசிபிள் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்னு போட்டு. ஸோ இதான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.